பர்சனல் இன்டர்வியூவா இதை நீங்க எடுத்துக்கணும். சினிமாவுக்கு எதுக்கும் சம்பளம் கிடையாது. இது எதுனாலையும் கிடையாது. இது ஆச்சு, அது ஆச்சு, அதனால வந்து பேசலாம் அப்படிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் பேசாம இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா ரவிமோகன், ஜெயம் ரவி அவர் ரொம்ப சாஃப்ட். அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் கேட்டுப்பாரு, புரிஞ்சுப்பாரு, அவர் விட்டு கொடுத்துருவாரு. அதுதான் என் கேரக்டர். அப்படிதான் நான் எடுத்துட்டு இருந்தேன். ஆனா சாது சாது மிரண்டால் காடு போட்டாரு. சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுதான் என் ஆபீஸ், கொஞ்சம் வாங்க. மறைமுகமா எதுவும் போனா டைரக்டா வாங்க, டைரக்டா பாத்துக்கலாம். எத்தனை பேர் என்ன கீழே இருக்கணும்னு நினைச்சாலும் அத்தனை பேருக்கும் நான் சினிமா பத்தி பேசுறதுல ஆல்ரெடி சொல்லிட்டேன். பர்சனல் தான். அத்தனை பேருக்கும் நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பண்ணி எல்லாரும் இப்ப வாங்க. கராத்தே பாபு மாதிரி தான் நான் ட்ரைனிங் போறேன். ரெடியா இருக்கிறேன் நானு. சோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேந்து ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால நடிக்கிற முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் இங்கதான் இருப்பேன். வாங்க, சீண்டி பாருங்க. இனிமே சாவு கிடையாதுன்னா அதனால என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள், என் வேலை விஷயங்கள், அதை எப்படி சரி பண்ணணும் என்னன்றதை நான் பார்த்துப்பேன். இவ்வளவு நாள் என் கூட நின்ன உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னைக்கு என் டிவோர்ஸ் கிடைக்குதோ, என்னைக்கு என் பர்சனல் லைஃப் சரியாகுதோ, என்னைக்கு இந்த சைபர் புல்லிங் எல்லாம் நிக்குதோ, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்.